தமிழ் சினிமாவோட முன்னணி தயாரிப்பாளர்கள்ல ஒருத்தர் தான் ஐசிரி கே கணேஷ். இவரோட வேல்ஸ் நிறுவனம் மூலமா பல ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு. இப்போ அடுத்ததா தனுஷ், விஜய், சித்து அப்படின்னு சொல்லி நிறைய ஹீரோஸை வச்சு பல ஹிட் படங்களை தயாரிச்சுட்டுமே இருக்காரு. இந்த நிலையில தான் அவரோட மகளோட கல்யாணம் ரீசெண்டா ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு. அந்த வெட்டிங்ல ரஜினி, கமல், மணிரத்னம் சொல்லி நிறைய திரைப்பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நடிகர் ரவி மோகனுமே கலந்துக்கிட்டாரு. ஆனா அதுல இருந்து ஒரு புது சர்ச்சை கிளம்பி இருக்குங்க. என்னன்னா, நடிகர் ரவி மோகன் யார் கூட அந்த வெட்டிங் அட்டென்ட் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் தான் சோஷியல் மீடியா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் போன வருஷம் தான் அவரோட வைஃப் ஆர்த்தியை டைவர்ஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த முடிவுல ஆர்த்திக்கு சம்பந்தம் கிடையாது, எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுமே சொல்லியிருந்தாங்க. இப்போ குடும்ப நல நீதிமன்றத்துல அந்த கேஸ்மே போயிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரபல பாடகி கெனிஷா கூட ரவி மோகன் அஃபேர்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை சோஷியல் மீடியா ஃபுல்லா செம்ம வைரலா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரவி மோகனுமே அதுக்கு விளக்கம் கொடுத்திருந்தாரு. என்னன்னா, பாடகி கெனிஷாவும் நானும் ஃப்ரெண்டு தான், தாண்டி வேற எந்த விஷயமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா கெனிஷா சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா ரவி மோகன் இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. சோ அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறமா அவரே ஓப்பனா நாங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா ஓகேப்பா, பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. அதை தொடர்ந்து இப்போ ஐசிரி கே கணேஷ் அவர்களோட மகள் திருமணத்துக்கு ரவி மோகன் பாடகி கெனிஷா கூட அந்த வெட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி காஸ்டியூமே போட்டு அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோஸ், வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா அதை பார்த்த ரசிகர்கள், நெட்டிசன்கள் எல்லாருமே அப்போ சொன்ன விஷயம்லாம் உண்மைதான் போல, இவர் என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு, இப்போ பார்த்தா வெட்டிங்க்கு ரெண்டு பேரும் ஒரே காஸ்டியூம்ல சேர்ந்து வேற அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி திரும்பியுமே அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலுமே அவர் ஓப்பனா ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வச்சு பேசிட்டு இருந்தாங்களே, அப்படி இருக்க நிலைமையில இன்னும் டைவர்ஸே ஃபுல்லா ஆகல. பட் இவங்க கூட இப்படி ஒரே காஸ்டியூம்லாம் போட்டு பேரா சுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி சில பேர் அவரை திட்டிட்டுமே இருக்காங்க. அதனால நீங்க இந்த வெட்டிங் வீடியோஸ், போட்டோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க.